1/2 கிலோ உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், அட்டகாசமான ஒரு பிரியாணி செய்யலாம். மட்டன் சிக்கன் பிரியாணிக்கு டஃப் கொடுக்கும் நம்மளுடைய பேபி பொட்டேட்டோ பிரியாணி. 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கோங்க. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தோலை உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடிகனமான பாத்திரம் இல்லை ப்ரெஷர் குக்கர். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நான் நம்மளுடைய செந்தூர் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுறதுனால 2 பே லீஃப் மட்டும்தான் போடுறேன். நீங்கள் நார்மல் பிரியாணி மசாலானா 2 பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கோங்க. 3 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நம்மளுடைய செந்தூர் பிரியாணி மசாலாவில் 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பழமான 3 தக்காளியை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் புளிப்பில்லாத தயிர். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் சிம்மரில் வச்சுருவோம். பக்கத்துலேயே நம்ம உரிச்சு வச்ச உருளைக்கிழங்குல ஃபோர்க் வச்சு நல்லா ஓட்டை போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா கொஞ்சம் உப்பு சேர்த்து பரட்டி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா ரெடி. 1 கப் அரிசிக்கு 1/2 கப்பு தண்ணி. பாஸ்மதி அரிசியை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் வடித்து உள்ளே சேர்த்துருங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். இப்போ பிரியாணி அரிசி தண்ணியை நல்லா இழுத்தோன்னே ரோஸ்ட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு அது உள்ளே நல்லா அமுக்கி வச்சுட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி மேலே தூவி 15 நிமிஷம் இந்த மாதிரி தம் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சும்மா கமன்னு வாசனையோட சிக்கன் பிரியாணிக்கே டஃப் கொடுக்கும் நம்மளுடைய பேபி பொட்டேட்டோ பிரியாணி. ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும்.